ஹாய் தளபதி அண்ட் ஸோ வெல்கம் டு மை சேனல். ஸோ நம்ம சேனலில் நம்ம தளபதி பற்றின லேட்டஸ்ட் அப்டேட் பற்றி தான் பார்த்துட்ருக்கோம். ஸோ இந்த நிலையில் 2 வாரங்களுக்கு முன்னாடி கரூரில் நடந்த பிரச்சாரத்தில் கிட்டத்தட்ட 40க்கும் மேற்பட்டவங்க இருந்தாங்க. இந்த சம்பவம் மிகப்பெரிய அதிர்ச்சி ஏற்படுத்தியது. தமிழகம் மட்டுமல்ல இந்தியாவிலேயே ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சி ஏற்படுத்தியது. ஏன் அப்படின்னா முதல் முறையாக இந்தியாவிலேயே ஒரு கட்சி சார்பில் ஏற்பட்ட ஒரு மீட்டிங்கில் பிரச்சாரத்தில் கிட்டத்தட்ட 40 பேர் இருந்தது. இதுவே முதல் முறை அப்படின்னு சொல்லப்படும் நிலையில் அதுக்கப்புறம் நம்ம தளபதி பற்றியும் தாமிக கட்சி பற்றியும் பல்வேறு விமர்சனங்கள் சமூக வலைதளங்களில் பரவிட்டு வந்த நிலையில் இப்போ ஜனநாயகன் படத்தோட ஒரு அப்டேட் வெளியாகியிருக்கு. அதாவது நம்ம தளபதி கடைசியாக நடித்து முடித்த படம் ஜனநாயகன். 2026 தேர்தலை மையமாக வச்சு இந்த படத்தில் அவர் நடிச்சிருக்காரு. இதனால் 2026 பொங்கலுக்கு இந்த படத்தை ரிலீஸ் பண்ணியாகணும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை இருந்த நிலையில் கரூரில் நடந்த சம்பவத்தால் ஜனநாயகன் படத்தோட ரிலீஸ் தள்ளி போனது அப்படிங்கிற மாதிரி ஒரு பேச்சு அடிப்பட்டது. ஆனால் இப்போ சமீபத்தில் ஒரு லேட்டஸ்ட் அப்டேட் வந்திருக்கு. அதாவது என்னென்னா, ஜனநாயகன் படத்தோட ஃபஸ்ட்டு சிங்கிளே பார்த்திங்கன்னா அக்டோபர் மாதம் ரிலீஸ் ஆகிறது இருந்த நிலையில் கரூரில் நடந்த சம்பவத்தினால அந்த ஃபஸ்ட்டு சிங்கிள் ரிலீஸ் ஆகலை. படக்குழுவும் தள்ளி போயிட்டாங்க அதை. இந்த நிலையில் ஜனநாயகன் படத்தோட படப்பிடிப்பு எல்லாம் முடிஞ்சு, அதாவது போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒர்க்கும் ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதே சமயம் படம் சென்சாருக்கு தயாராக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது சென்சார் போர்டுக்கு அனுப்புறதுக்கு தயாராக இருக்குது அப்படின்னாவே படம் பக்காவாக ரெடியாக இருக்குன்னு அர்த்தம். சென்சார் ஒன்ஸ் கம்ப்ளீட் ஆயிடுச்சு அப்படின்னா அடுத்து ரிலீஸ் தான். அதனால் அதே மாதிரி இந்த படத்தில் 2026 தேர்தலை மையப்படுத்தி தளபதி நடித்ததுனால இதில் பஞ்சு டைலாக்ஸை தெறிக்க விடுற மாதிரி இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி ஒவ்வொரு சீன்மையும் நம்ம இயக்குனர் ஹச் வினோத்தை செதுக்கியிருக்காரு அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. ஒன்ஸ் சென்சாருக்கு போனதுக்கப்புறம் படம் ரிலீஸ் தான். ஆனால் 2026 பொங்கலுக்கு இந்த படம் ரிலீஸ் ஆகுமா அப்படிங்கிறது இது வரைக்கும் கன்ஃபார்ம் பண்ணலை. தளபதி என்ன முடிவு பண்ணியிருக்காரு அப்படின்னு தெரியல. கூடிய விரைவில் இதை பற்றின கன்ஃபார்மான அப்டேட் வரும் அப்படின்னு நம்பலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.